திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நல்ல பாம்பு ஒன்று திடீரென்று புகுந்ததால் நோயாளிகளும் பொதுமக்களும் பயத்தினால் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாம்பு பிடிக்கப்பட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் 1000 கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் அங்குள்ள பச்சிளம் குழந்தைகள் பிரிவுக்கு செல்லும் கேட் அருகே நல்ல பாம்பு ஒன்று பதுங்கி இருப்பதை கண்ட பொதுமக்கள் திருவள்ளூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் இரும்பு பைப்புகளின் இடுக்கில் மறைந்திருந்த சுமார் 5 அடி உயரமுள்ள நல்ல பாம்பை பிடித்த தீயணைப்பு துறையினர் அதனை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனால் நோயாளிகள் அவர்களின் உறவினர்களும் நிம்மதியடைந்தனர். இரவு நேரத்தில் திடீரென திருவள்ளூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நல்ல பாம்பு புகுந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் பின்புறமாக உள்ள குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவர்களை அகற்றாமல் இருப்பதே இதுபோன்ற விஷப்பூச்சிகள் வருவதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளுவர் செய்தியாளர் ராஜேஷ் பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.